அருள்வாக்கு பிடித்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய இப்போ யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, மாந்திரிகம் கற்றுக் கொடுக்குறேன், மைய வச்சு குறி சொல்லலாம், குட்டிச்சாத்தம் விஷயம் பண்ணி கொடுக்குறேன், காளியை விஷயம் பண்ணி கொடுக்குறேன், குறி சொல்கிறதுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமான வீடியோ பதிவுகள் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ அதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் போலியான நபர்கள் பார்த்தீங்கன்னா, பணம் பறிக்கிற கும்பல் எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஃப்ராட் ஒர்க்ன்றது இருக்கும். அந்த மாதிரி இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் இப்போ நிறைய ஃப்ராட் ஒர்க்குகள்ன்றது போயிட்டுருக்கு. ஒரு வீட்லேயே ஒரு 4 ஃபோட்டோ வச்சுட்டு அந்த இடத்துல நான் உங்களுக்கு அருள்வாக்கு சொல்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு மாந்திரிகம்ன்றது சரியாகவே தெரியாமல் ஏதோ ஒரு 4 மந்திரத்தை யாருக்கிட்டேயோ ஏதோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம 4 மந்திரத்தை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு வீடியோ பதிவில் வர ஒரு சக்கரத்தை அச்சரத்தை போட்டு ஒரு படையில் போட்டு நான் மாந்திரிகம் செய்கிறேன் சொல்லிட்டு நிறைய அன்பர்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி குட்டிச்சாத்தான விஷயம் பண்ணி கொடுக்குறேன், அது விஷயம் பண்ணி கொடுக்குறேன், 50,000 கொடுங்க, 60,000 கொடுங்க, நீங்கள் குறி சொல்கிறான், நீங்கள் மாந்திரிகம் செய்யலாம், எல்லா வேலைகளும் செய்யலாம், அது உங்களுக்கு எல்லாமே பணத்தில் இருந்து எல்லாமே அள்ளிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை வார்த்தைகளை கூறி அந்த இடத்துல மாந்திரிகம் கற்றுக்கணும், மாந்திரிகம் செய்யணும் அப்படி ஆர்வமாக இருக்கிற நண்பர்கள் வந்து நம்ம பணத்தை கொடுத்துட்டு பறி கொடுத்துட்டு நிறைய பேர் கதறிட்டு வாழ்க்கை இழந்த நிலமெல்லாம் கண்டிப்பாக உண்டு. நம்மக்கிட்ட பணம் இல்லைனாலும் அந்த இடத்துல ஒரு நகையோ இல்லைனா ஒரு இடத்துல கடனோ வட்டிக்கோ வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு அதை செய்வாங்க. அந்த நம்ம நினச்சிட்டு இருக்க அந்த ஒரு எதிர்பார்ப்பு அந்த இடத்துல அவங்க எடுத்துக்கிட்டு அந்த நம்ம ஒரு ஆசை வார்த்தைகளை கூறி இந்த மாதிரி செய்கிற நபர்கள் உண்டு. மாந்திரிகம்ன்றது எல்லாரும் கற்றுக்க முடியுமா? நம்மளுக்கு குட்டிச்சாத்தான் விஷயமாகுமா? நம்ம குறி சொல்ல முடியுமா? எல்லாமே செய்யலாமான்றது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். மாந்திரிகம்ன்றதை கண்டிப்பாக எல்லாராலையும் செய்ய முடியாது. அவங்க அம்சங்கள், அவங்க வாரிசுகள், ரெண்டாவது அவங்களுக்கு ஜாதகப்படியே அந்த மாந்திரிகம்ன்ற அம்சங்கள் கண்டிப்பாக இருந்தால் நம்ம மாந்திரிகம் செய்யலாம். இப்போது 40 பேர் வராங்க, அந்த 40 பேரும் மாந்திரிகம் கற்றுக் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அந்த 40 பேரில் ஒரு 5 பேர் 6 பேருக்கு தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதக ரீதியாக அந்த அம்சங்கள் இருந்தால் தான் அந்த மாந்திரிகம்ன்றது அந்த சொற்களும் சரி, அந்த ஓசையும் சரி, மாந்திரிகம்ன்ற வார்த்தைகளும் சரி, அப்போ தான் நம்மளுக்கு வேலைகள் செய்ய ஆரம்பிக்கும். அதனால் ரெண்டாவது, மாந்திரிகம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் வாழ்க்கையிலிருந்து அப்பாற்பட்டு இருக்க வேண்டியது, தனியான அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், யாருக்கிட்டையும் அந்தளவுக்கு பேசக்கூடாது, பழகக்கூடாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நிறைய அதில் கட்டுப்பாட்டுகள், உணவு முறையிலேருந்து எல்லாமே எவ்வளவோ கட்டுப்பாட்டுகள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் தனிப்பட்டு நம்ம ஒரு தனிச்சு நின்று அந்த இடத்துல மாந்திரிகம் செய்கிற மாதிரி. மாந்திரிகத்தில் எதை வேணால் அடையலாம் கண்டிப்பாக, அது என்ன வேணுமே. மாந்திரிகத்தில் எதை வேணால் இருக்கும். ஆனால் மாந்திரிகம் எல்லாத்தையும் வாரி கொடுக்கும், வாரி அடிக்கவும் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மாந்திரிகம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆலயம் வச்சுட்டு ஒரு மாந்திரிகம் செய்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி செய்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாந்திரிகம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பேய் பிடிச்சவங்க வரலாம், செய்வனை இருக்கிறவங்க வரலாம், ஏவல் புள்ளி சூன்யம் செய்து வச்சுருக்கிறவங்க வரலாம். அதை நிவர்த்தி பண்ணும்போது நம்மளுக்கு சரியான பூஜை முறைகளும் சரியான உபாசனை முறைகளும் நம்மளுக்கு சரியாக சொல்லி கொடுத்துருந்தா தான் நீங்கள் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும். ஏன்னா தோணான்னு சொல்லிட்டு நம்ம தெய்வங்கிறது இருக்குது, நம்ம செய்கிறத செய்வோம் அப்படிலாம் செய்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு சரி, உங்களுக்கும் சரி பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஒரு எலுமிச்சை பழம் திஷ்டி கழிக்கிறனா கூட சாதாரணமாக கழிக்கக்கூடாது, அதுக்கான முறைகள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் பூசணிக்கால என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நாணயங்கள் போடுறது, குங்கும மஞ்சள் உள்ளே கொட்டிடுறது, உள்ளே குடிச்சு சுற்றி திஷ்டி கழிக்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறதெல்லாம் நிறைய பேர் செய்துட்ருக்காங்க. அந்த நெளிவு சுழிவுகள், ரெண்டாவது அந்த நம்ம பூஜைகள் செய்ய வேண்டிய முறைகள், அது எப்படி என்ன எதுன்னு தெரியாமல் கண்டிப்பாக எவ்வளோ மாந்திரிகம் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் அந்த இடத்துல சொல்லிட்டு செய்துட்ருக்காங்க. சரியான குருமார்கள் கிடைக்காம இந்த மாந்திரிகம் எடுத்துக்கிற அன்பர்கள் வந்து எப்படியோ போயிட்டுருக்காங்க. குட்டிச்சாத்தானே எல்லாரும் விஷயம் பண்ண முடிய மாட்டேன்னா எல்லாரையும் விஷயம் பண்ண முடியாது. அதுக்கான ஜாதக ரீதியான அம்சங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த மந்திர பிரயோகங்கள் பண்ணி குட்டிச்சாத்தான் கண்டிப்பாக நம்ம நேரில் வர வச்சு நம்ம கிருஷ்ணங்கள் ஆடலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க ஜால வித்தைகள் செய்யலாம். ஜால வித்தைகள்லாம் குட்டிச்சாத்தான் செய்யாது. ஒரு சின்ன சின்ன ஜால வித்தைகள் தான் செய்யும், பெரிய ஜால வித்தைகள் செய்யும். இந்த குட்டிச்சாத்தனை வச்சு நம்ம எந்த வேலைகளை வேணால் சாதிச்சுக்கலாம். எதுக்குன்னா, இப்போ எப்படின்னு சொல்கிறதுனா, உங்களுக்கு ஒரு 40 வயசு 45 வயசு இருக்கிற நபர்கிட்ட எனக்கு எந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும்னு சொன்னால் நீ செய்யலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டே இருப்போம். இதுவே நம்ம ஒரு குழந்தைய பக்கத்து ஒரு தெருவில் போகிற ஒரு குழந்தைய ஒரு 10 வயசு குழந்தைய இல்லை ஒரு 7 வயசு குழந்தைய மாமா இந்த கடைக்கு போய்ட்டு அந்த பொருள் வாங்கிட்டு வரோமா வாங்கிட்டு வரோம். அது நல்ல பொருளாக இருந்தாலும் சரி, கெட்ட பொருளாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் ஒரு குட்டிச்சாத்தன்றது ஒரு குழந்தை இருக்கும். அது நல்ல வேலைன்னு தெரியாது, கெட்ட வேலைன்னு தெரியாது.
அதுக்கான பூஜை முறைகள் கொடுத்து இந்த வேலையை செய்யணும், அதை செய்திடும். அந்த இடத்துல அவங்க நல்லவங்க கெட்டவங்க, இவங்க இந்த அம்சங்கள் இருக்குது அந்த அம்சங்கள் இருக்குலாம் பார்க்காது. குட்டிச்சாத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு படையல் பூஜை முறைகள் கொடுத்துட்டு இதை செய், எனக்கு இந்த நல்ல வேலைகளை செய்து கொடு, கட்டி காப்பாற்றி கொடுனா கட்டி காப்பாற்றி கொடுக்கும். இல்லை இவனை தரமட்டமாக ஆக்கணும், அவன் குடும்பத்தையே அழிச்சிடணும், அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்தால் அந்த வேலைகளை செய்யும். அதுதான் குட்டிச்சாத்தான். 390 குட்டிச்சாத்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? கேரளாவில் தான் உருவானதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறைய கதைகளாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம சொன்னால் சரி இருக்காது. அதாவது குட்டிச்சாத்தான் நம்ம விஷயம் பண்ணணும், அதை வச்சு வேலைகள் செய்யணும் அப்படின்னா செய்யலாம். பணம் வருமானு கேட்டால் பணம் வரும், தொழில் ஓடுமான்னு கேட்டால் தொழில் வரும், ஜனம் வருமானு கேட்டால் ஜனம் வரும், எல்லாமே செய்யும். ஆனால் கண்டிப்பாக அதனால் நம்மளுக்கு பின்னாடி பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்குது. அது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம சொன்னால் அதெல்லாம் நம்ம பணம் கொடுத்தாங்க போயிட்டு செய்ய மாட்டோம்ல, நம்ம போயிட்டு வாங்கிப்போம்ல. அதுதான் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஒளிவு மறை இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தால் உண்மையை சொல்லிடணும். விருப்பப்பட்டு வர நண்பர்கள் வந்து வாங்கிக்குவாங்க. அதை நம்ம எல்லாருக்கும் விஷயம் பண்ணி கொடுத்துலான்னு எல்லாரும் போய் வந்து நிற்பாங்க. சாமி எனக்கு விஷயம் பண்ணி கொடுங்க, இருந்தாங்க காணிக்க வைங்க, எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியான நபர்கள், மாந்திரிகத்தில் எனக்கு முழு ஆர்வம் இருக்குது, நான் கண்டிப்பாக இந்த பிரயோகங்கள்லாம் நான் சொன்னீங்கன்னா நான் செய்துவேன், அதை நான் சாதிச்சிடுவேன், எனக்கு இந்த மாந்திரிகம் தான் எனக்கு உயிர் அப்படி சொல்லக்கூடிய நண்பர்களும் இருந்தீங்கன்னா, மாந்திரிகம் கற்றுக்கணும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு சரியான மாந்திரிக பிரயோகம் எப்படி செய்யணும், பூஜை முறைகள் எப்படி பண்ணணும், எந்த வகையில் நம்ம போனால் நம்ம அதில் சரிப்பட்டு வருவோம், எல்லா சூட்சமங்களோட சொல்கிறேன். சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக என்கிட்ட பணம் இருக்குது நான் மாந்திரிகம் கற்றுக்கணும், ஒரு சின்ன சின்ன வேலைகள் கற்றுக்கணும் அப்படின்லாம் தயவு செஞ்சு வராது. இந்த ஜாதக ரீதியாக யாருக்கு அந்த அம்சங்கள் இருக்கோ கண்டிப்பாக நம்ம செய்யலாம். எல்லா வித்தைகளாகலாம், அஷ்டகர்ம 8ம் நம்ம செய்ய கை தேர்ந்தவங்களாகலாம். எல்லா தேவதைகளையும் வர வைக்கலாம், எல்லா ஜால வித்தைகளும் செய்யலாம், எல்லா மாந்திரிக பூஜைகளும் பண்ணலாம். ஒருத்தரை ஆக்கிறதுலேருந்து அழிக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த மாந்திரிகத்தில் அடைக்கணும். புரியுதுங்களா? இந்த ஜாதக ரீதியாக அம்சங்கள் இருந்தால் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க, சொல்லி கொடுக்குறீங்களா? நான் முதல்ல சொல்லுவேன், ஃபோட்டோ அனுப்புங்க, பேர் அனுப்புங்க, நான் பிரசனத்தில் பார்த்துட்டு அதில் கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லுவேன். அந்த அம்சங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். அந்த அம்சங்கள் இல்லாத பட்சம் நிறைய பேர் முடியாத அந்த உத்தரவு கொடுக்கலன்னு நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க. சாமி எனக்கு ரொம்ப மாந்திரிகத்தில் ஆர்வமாக இருக்குது. நீங்கள் ஆர்வமாக இருந்தால் மட்டும் அதில் எதுவும் பூர்த்தி ஆகாது. புரியுதுங்களா? நீங்கள் அந்த இடத்துல 1 லட்சம் கொடுத்தாலும் அது பலன் இல்லாமல் போயிடும், அந்த அம்சங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா. ஆனால் நம்ம தெய்வம் சொல்கிற வாக்கு பிறகு தான் நம்ம அதை அடுத்த வேலையை நம்ம செய்கிறது. இந்த முதல்ல அவங்களுக்கு யாருக்கு உத்தரவு கிடைக்குதோ கண்டிப்பாக இந்த வேலைகள் வந்து அவங்களுக்கு சொல்லித்தர தெய்வங்கள் உத்தரவு கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறோம். நல்லது. போலியான நபர்களை பார்த்து அந்த இடத்துல போயிட்டு ஏமாறாதீங்க தயவு செய்து. என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி போங்க, அதுதான் நல்லது. எல்லாருக்கும் நன்றி.